நெட்டிசன்கள் ஒரு பக்கம் திருமாமலை விமர்சனம் எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஐயா மணியரசன் அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறார் திருமாவளவன்மலை. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்து மன்னர்களை அவர் விமர்சிக்கிறதன் மூலயமா தமிழ் மக்களை சிங்களவர்கள் பின்பற்றுறாங்க இல்லையா பௌத்த மதம், அந்த வழியில கொண்டு போக பாக்குறாரு அப்படின்னு சொல்லி மணியரசன் ஐயா அவர்கள் திருமாமலை ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கலாம், அவருடைய நோக்கம் அதுவாகவும் இருக்கலாம். பௌத்தத்துக்கு மாற வைக்க வேண்டும் என்பதற்காக இந்து மன்னர்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டால், இந்து மன்னர்கள் பிராமண அடிமை என்று பேசிவிட்டால், இவர்கள் எல்லாம் பௌத்தத்துக்கு மாறி வந்துருவாங்க. இங்கே மதம் மாற்றம் என்பது தன்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இங்க நடக்கல. இப்போ சைவ பெரியவர்கள் 4 பேரில் ஒருவர் இந்த திருநாவுக்கரசர் பாத்தீங்கன்னா சைவத்திலிருந்து சமணத்துக்கு போனார், சமண மதத்தை ஏற்றுக்கொண்டார். சமண மதத்தை ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக அறிந்து அதை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு அப்புறம் கடைசியில சைவத்தை தாண்டி இங்க ஒண்ணுமே கிடையாது என்பதை புரிந்து கொண்டு சமணத்தில் இருந்து திரும்பவும் சைவத்துக்கு வந்தார். இதை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா அவரை? இது சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் நடந்தது. சைவத்தில் இருந்து சமணத்திற்கு செல்வதும் சரி, சமணத்தில் எதுவும் இல்லை நான் மீண்டும் சைவத்துக்கே வந்து விடுகிறேன், சைவம் தான் சிறந்ததுன்னு புரிஞ்சுட்டு திரும்ப சைவத்துக்கு வந்ததும் சரி, அவருடைய சொந்த விருப்பம், ஒரு இறை தேடல் அடிப்படையில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு மத மாற்றங்கள் என்பது அப்படி நடக்கவில்லை. திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் உலகம் முழுக்க நடக்கிறது. மதம் என்பது வெறும் இறையியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக மட்டும் இன்றைய தினம் இல்லை. வெறும் இறையியல், கடவுள் வழிபாடு என்கிற விஷயத்தோடு மதம் என்பது இன்றைக்கு நின்றுவிடவில்லை. அந்த ஒவ்வொரு மதத்துக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. இந்தியாவை முஸ்லிம் நாடாக மாற்ற வேண்டும் என்று சில சக்திகள் வேலை செய்கிறது, இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்ற வேண்டும் என்று ஒரு சக்திகள் வேலை செய்கிறது. இது எல்லாமே ஒவ்வொரு சக்திகள் வேலை செய்து அதன் மூலமாக நடக்கிற மத மாற்றங்களாக இருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கம் தான் பௌத்தத்திற்கு மாற்றுவது என்பது.